அதிசர் படத்துடைய அப்டேட்டுக்காக வருடக்கணக்கில் காத்து கிடந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. அதாவது அதிரடியாக அப்டேட்டுகளை கொடுத்து அசத்தி வருகிறார் நம்ம அஜித் சார். மேலும் போதும் போதும் என்ற அளவிற்கு லிஸ்ட் நீண்டு கொண்டே போகுது என்று அஜித் சாருடைய ரசிகர்களோ திகைத்து போயிருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படத்துடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அடுத்த படத்துடைய அப்டேட் வெளிவந்திருக்கு. அதாவது சத்தமே இல்லாம படத்துடைய படப்பிடிப்பையும் ஆரம்பித்து விட்டார்கள். மார்க் ஆண்டனி திரைப்படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றதால ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணி அமைத்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு ரசிகர்களிடையே பாத்தீங்கன்னா நல்ல எதிர்பார்ப்புமே அமைந்து வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு அமைந்த மாதிரி நம்ம அஜித் சாருக்கும் ஒரு ஃபேன் பாய் திரைப்படம் அமைந்து விட்டதாக அவருடைய ரசிகர்கள் பெருமிதத்தில் இருக்கிறார்கள். தற்பொழுது அஜித் சாருடைய 64வது திரைப்படத்திற்கும் அப்டேட் வெளிவந்திருக்கு. இதற்கு முன்பு கூட அஜித் சாருடைய 64வது திரைப்படத்தை வெற்றிமாறன் அவர்கள் தான் இயக்க போக இருப்பதாக ஒரு தகவல்களும் வெளிவந்திருந்தது. தற்பொழுது வெற்றிமாறன் அந்த திரைப்படத்தை இயக்கவில்லை என்பது உறுதியாகி 2 இயக்குநர்களுடைய பெயர் பரிசீலனையிலுமே இருந்து வந்திருக்கு. அஜித் சாருக்கு வீரம் மற்றும் விசுவாசம் என்ற 2 ஹிட் திரைப்படங்களை கொடுத்த சிறுத்தை சிவா அவர்களுடைய பெயர் தான் இதில் முதலிடத்தில் இருந்து வருகிறது. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா விவேகம் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த அன்னத்தை திரைப்படம் சிறுத்தை சிவா அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. தற்பொழுது கங்குவா திரைப்படத்தை தான் அவர் பெரிய அளவில் எதிர்பார்த்து கொண்டிருக்காரோ. இந்த திரைப்படம் பார்த்துட்டு நல்ல விமர்சனங்களை பெற்றுவிட்டால் அஜித் சாருடன் இவர் இணையும் பொழுது பெரிய அளவிலுமே எதிர்பார்ப்பு இருந்து வரும். சரி, ஓகே, இது போன்ற நம்ம அஜித் சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.